அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பகுதியில டெஸ்ட் நம்பர் 24 ஜிகே பகுதியில வந்து பார்த்தோம் அப்படின்னா 24 ஏற்கனவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 23 டெஸ்ட் வந்து முடிச்சிருக்கிறோம். இந்த டெஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 24வது டெஸ்ட் ஜிகே டெஸ்ட். இதுல வந்து நம்ம என்ன சிலபஸ்ல கொடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்க்கலாம். சிலபஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 24வது வந்து எலெக்ஷன், ஜுடிஷியரி இன் இந்தியா, ரூல் ஆஃப் லா. ஸோ இதை பற்றியான கேள்விகள் 50 கேள்விகள், நியூக்ளியர் பிசிக்ஸ். ஸோ இதுல இருந்து தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 50 கேள்விகள் வந்து நம்ம இந்த டெஸ்ட் பகுதியில் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ 50 கேள்விகள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ எலெக்ஷனை பத்தி, ஸோ எலெக்ஷன் கமிஷன், டீலிமிட்டேஷன் கமிஷன், ஸோ எலெக்ஷன் மெம்பருடைய உள்ள காலம் இருக்கிறாங்க, பதவி காலம் எவ்வளோ, ஸோ எப்போ வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க, 21 வயதிலிருந்து 18 வயதாக அரசியல் திருத்தம் எந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது, அடுத்து வந்து ப்ராக்சி ஓட்டிங்னா என்ன, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் தொடர்பான பாராளுமன்றத்தில் எந்த உறுப்பு அதிகாரம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் லோக்சபாக்கு எவ்வளவு பண்றாங்க, ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சித்தாவல் தடை சட்டத்தை அறிமுகப்படுத்திய சட்ட திருத்தம் எது, எந்த ஷெட்யூல்ல வந்து இந்த ஆன்டி டிஃபெக்ஷன்ஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன் சொல்லுது, எந்த அட்டவணை சொல்லுதுன்னு இப்போ சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான கேள்விகள், எப்பவுமே ரிப்பீட்டடா கேள்விகள். இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட் ரீசனிங்லையும் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வந்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்க டைப்லையும் கொடுத்துருக்கோம். அப்புறம் டைரக்டான ஒரு விஷயமா கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மேட்ச் த ஃபாலோவிங் டைப்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க வந்து இதில் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படின்றப்போ அதிலோடு இருக்கக்கூடிய முக்கியமான கதிரியக்கங்கள் பிளஸ் வந்து ஐசோடோப்ஸ்ல எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ எந்த விதமான கதிர்வீச்செல்லாம் வருது போன்ற விஷயங்களை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ வந்து முக்கியமான கேள்வியெல்லாம் கொடுத்துருக்குறோம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சர்வம் குரூப் 2க்கு வந்து வீக்லி டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. பிளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ ராட்சசன் டெஸ்ட் பேட்ச்னு சொல்லிட்டு டைலி டெஸ்ட் பேட்ச் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டைலி டெஸ்ட் பேட்ச்ங்க. இதுல ஒரு 50 கேள்விகள் இடம்பெற்று இருக்கும். அதற்குண்டான ஆன்சர் மற்றும் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் அந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். நீங்க வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு அதில் இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டெஸ்ட் போடுங்க. எப்பவுமே கண்டினியூஸ் டெஸ்ட் இருந்தது இல்லை ப்ராக்டிஸ் இருந்ததா மட்டுமே தான் உங்களால் வெற்றி பெற முடியும். ஸோ இப்போ வந்து போட்டிகள் அதிகமாகிடுச்சு. ஸோ எவ்வளோ நீங்கள் வந்து டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்களோ அந்த லெவலுக்கு நீங்கள் உயர சென்று கொண்டே இருக்கலாம். இதுதான் வந்து ஒரு போட்டித் தேர்வினுடைய தாரக மந்திரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய விஷயங்களை ஃபியூச்சர்ல நிறைய புதுவிதமான விஷயங்களை நம்ம பண்ண போறோம். ஸோ அதற்கான முன்னோட்டம் தான் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.